அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நாம் இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய சத்துக்களை பற்றியும், இந்த தேங்காய் பாலை நம்ம தினசரி எடுத்துக்கும் பொழுது நம்முடைய உடலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுது, இதில் நிறைஞ்சிருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்றத பற்றி தாங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் பாலில் பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள்னு சொல்லக்கூடிய எல்லாமே நமக்கு கிடைக்குதுன்னு தான் சொல்லணும். அதாவது எல்லாமே இதில் இருக்கிறதுனால, உதாரணத்துக்கு விட்டமின் சி, இ, பி காம்ப்ளெக்ஸ், இரும்பு, பொட்டாசியம், மக்னீசியம் இது மாதிரியான தாதுக்கள் அதிகமாக இருக்குங்க. குறிப்பாக இது நம்முடைய உடலுக்கு நிறைய நன்மை பயக்கக்கூடிய கொழுப்புகளை பெற்றிருக்கு. கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. ஸோ நம்ம நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை சீராக்கி எலும்பு ஆரோக்கியம், ஆற்றல் உற்பத்தி அப்படின்னு எல்லாத்துக்குமே உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது இந்த தேங்காய் பால் தாங்க. ஆரோக்கியமான கொழுப்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தேங்காய் பாலில் அதிகப்படியாக இருக்குது. தேங்காய் பாலில் அதிகப்படியான ட்ரைக்ளிசரைடுகள் இருக்குது. இது ஒரு வகையான ஆரோக்கியமான கொழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொழுப்புகள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எளிதில் ஜீரணிக்கக்கூடிய இந்த வகையான கொழுப்பு நமக்கு வேண்டிய ஆற்றலை எல்லாம் வழங்க பயன்படுதுங்க. உடல் எடையை குறைக்க விரும்பக்கூடியவங்களாம் தினசரி தேங்காய் பால் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதே போல் தேங்காய் பாலில் ஆரோக்கியமான கொழுப்புகள் இருக்குது. கூடவே நார்ச்சத்தும் நிறைந்திருக்கு. இது செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. மேலும் இதில் இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்கள் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளை பெற்றிருக்கிறதுனால குடலில் தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதை எல்லாத்தையுமே எதிர்த்து போராடி நமக்கு நல்ல ஒரு நிலையை கொடுக்குதுங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல பாக்டீரியாக்களுடைய சமநிலையை சரி பண்ணுதுன்னு சொல்லணும். இதன் ஃபைபர் உள்ளடக்கி இருக்கக்கூடிய பொருள் செரிமானத்துக்கு உதவி செய்து மலச்சிக்கல் பிரச்சனைகளை எல்லாத்தையுமே போக்கி கொடுக்குது. அடுத்ததாக மாட்டுப்பாலில் காணப்படக்கூடிய லாக்டோஸ் தேங்காய் பாலில் கிடையாது. அதனால் லாக்டோஸ் ஒவ்வாமல் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த மாற்றுப்பாலாக அந்த தேங்காய் பாலை எடுத்துக்கலாங்க. குறிப்பாக இது ஒரு கிரீமி அமைப்பில் இருக்கிறதுனால பல்வேறு விதமான சமையலில் கூட நீங்கள் தேங்காய் பாலை பயன்படுத்திக்கலாம். இதில் நிறைந்திருக்கக்கூடிய விட்டமின் சி, இரும்பு, துத்தநாகம் இது மாதிரியான விட்டமின்கள், தாதுக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அதிகமாக்குது. ஸோ இதில் முக்கிய பங்கு கொடுக்குதுன்னே சொல்லலாம். இது நோய் எதிர்ப்பு உயிரணுக்களுடைய உற்பத்தியை அது அதிகமாக்கி உடலில் ஒட்டுமொத்த பாதுகாப்பையுமே மேம்படுத்தி கொடுக்குதுங்க. மேலும் தேங்காய் பாலில் மக்னீசியம், கால்சியம், பாஸ்பரஸ் அப்படின்னு நிறைய தாதுக்கள் இருக்குது. அதனால் நீங்கள் இதை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது வலுவான ஆரோக்கியமான எலும்புகளை பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். போதுமான அளவு கால்சியம் நம்ம எடுத்துக்கும் பொழுது தான் எலும்பினுடைய அடர்த்தி நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ நமக்கு எலும்பினோட அடர்த்தி குறையுது அப்படின்னா கால்சியம் சத்து குறையுது அப்படின்னு அர்த்தம். வலுவிழக்கிறது இது மாதிரியான பாதிப்புகள்லாம் தடுக்கிறதுக்கு நீங்கள் தேங்காய் பாலை தினசரி எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் பாலை நீங்கள் தினசரி குடிக்கிறதுனால நிறைய நன்மைகளானது கிடைக்குது. ஸோ சீரான ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தேங்காய் பாலை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அதாவது ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் உள்ளே எடுத்துக்கோங்க. உங்களுடைய உணவில் நீங்கள் சேர்த்துக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். ஒரு சில சமயங்களில் நேரடியாக தேங்காய் பால் குடிக்கும் பொழுது வயிறு உபாதைகளானது ஏற்படலாம். அதனால் அது உங்களுக்கு ஒத்து வருதா இல்லையா அப்படின்றத நீங்கள் ஒரு முறை குடிச்சு பார்த்து செக் பண்ணிவிட்டு அதை ரெகுலர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தேங்காய் பாலில் பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் இன்னுமே இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு பால் தான் இந்த தேங்காய் பால். அதாவது நம்ம மாட்டுப்பாலுக்கு மாற்றாக பயன்படுத்தக்கூடியது அப்படின்னா அது இந்த தேங்காய் பால் தான். இந்த தேங்காய் பாலை நம்ம சாப்பிடும் பொழுது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய சகல விதமான நோய்களுமே கூட பறந்து போயிடும். அதுவும் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்லாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா? அதையும் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் பண்ணிக்கலாங்க. தேங்காய் பாலை குடிக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது. தேங்காய்க்கும் மனிதனுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது. அதாவது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதில் தேங்காய் பாலும் ஒன்று. தேங்காய் பாலும் நமக்கு என்ன ஒற்றுமை தெரியுமா? நம்மளுடைய அன்னை வயிற்றிலிருந்து பூமிக்கு வரத்துக்கு 10 மாதம் ஆகுது இல்லையா? அதே மாதிரி தாங்க தேங்காய் கருவாகி பூமிக்கு வரத்துக்கு 10 மாதம் ஆகும். பொதுவாக தேங்காய் பாலில் அதிகமான கொழுப்புகள் இருக்குது அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் எப்போ அந்த கொழுப்பு உருவாகும் அப்படின்னா அதை நம்ம சமைக்கும் போது தான் தேங்காய் கொழுப்பாக மாறும். அதனால் தேங்காயை நீங்கள் பச்சையாக சாப்பிடும் பொழுதோ தேங்காய் பாலாக குடிக்கும் பொழுதோ கண்டிப்பாக அது கொழுப்பாக உங்களுக்கு மாறவே மாறாது. அந்த கொழுப்பு நல்ல கொழுப்பு தான். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தேங்காயை பச்சையாக சாப்பிடுங்க. அந்த தேங்காயை பச்சையாக நீங்கள் ஒரு வேளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட அது உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். நிறைய கிராம பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பெரியவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க தேங்காயை பச்சையாகவே சாப்பிடுவாங்க. ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு பதிலாகவே அந்த தேங்காய் தண்ணியில் குடிச்சிட்டு தேங்காய் சாப்பிட்றதெல்லாம் உண்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா உடலுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை செய்யக்கூடியது.
நம்மளுடைய முன்னோர்கள் செய்தது எதுவுமே வந்து தவறான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ தேங்காயை உடைச்சி அரை மணி நேரத்துக்குள்ளே பச்சையாக சாப்பிட்டோம் அப்படின்னா அதுதான் அமிர்தமே. ஸோ நீங்கள் உங்களுக்கு பச்சையாக தேங்காய் சாப்பிட்ருக்குறீங்களா, உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்றலாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்காய் பாலில் பார்த்திங்கன்னா உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்குது. ஸோ அடிக்கடி நீங்கள் தேங்காய் பாலை குடிச்சிட்டு வரும் பொழுது உங்களுடைய நோயிலிருந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விடுதலை கிடைக்கும். தேங்காய் பாலில் தாங்க நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. விட்டமின் இ, சி, B1, B3, B5, B6, மினரல்ஸ், இரும்புச்சத்து, செலினியம், சோடியம், கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ் அப்படின்னு நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது. தேங்காய் பாலில் மேங்கனீஸ் சத்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை அடிக்கடி எடுத்துகிட்டு வரும் பொழுது நீரிழிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் தேங்காய் பாலை தாராளமாக எடுத்துக்கலாம். உடம்புல இருக்கக்கூடிய திசுக்களுடைய வளர்ச்சியை வந்து தூண்டி கொடுக்குது. அப்படிங்கும் பொழுது நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். செரிமான கோளாறுகள் எதுவும் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக தேங்காய் பாலை எடுத்துக்கலாம். தேங்காய் பாலை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது செரிமான பிரச்சனைகள் எல்லாமே சரிபாகும். உடலுடைய மெட்டபாலிசத்தை வந்து அதிகமாக்கி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் கல்லீரல் வீக்கம், கல்லீரல் கொழுப்பு, கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்படி எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய வல்லமை எதுக்கு இருக்குது அப்படின்னா தேங்காய் பாலுக்கு தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் தேங்காய் பால் இது வரைக்கும் குடிச்சது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறமா தேங்காய் பால் குடிங்க. அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது வந்து எடுத்துக்கோங்க. அது நீங்கள் வந்து மற்ற உணவுகளோடு எடுத்துக்காமல் நீங்கள் சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்காய் பாலில் லாரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. இந்த லாரிக் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா கொழுப்போட அளவை வந்து குறைக்கும். அதனால் இதயத்துக்கு வந்து நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய மோனோலாரிக் சக்தி வந்து தேங்காயை தவிர வேறு எதுலேயுமே கிடையாது. ஸோ தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு பால் அப்படின்னா அது தேங்காய் பால் தாங்க. இந்த தேங்காய் பாலை நீங்களும் சாப்பிடுங்க. சகல விதமான நோய்கள் குணமாகும். உடம்புல கெட்ட கொழுப்பு இருக்கா, அதை நீங்கள் குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா, உங்களுடைய உடம்புல அழுக்குகள் இருக்கா, அந்த அழுக்குகளை வெளியேற்றணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு எல்லாமே தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. ஸோ தேங்காய் பால் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள், அழுக்குகள் எல்லாமே வந்து வெளியேறிடும். ரத்தம் பார்த்திங்கன்னா சுத்தமாகும். உடலை உரமாக்கும். உச்சி முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாத்தையுமே புதுப்பிச்சு இயங்க வைக்கும். ஸோ தேங்காயை துருவி கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து கொடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து இதை கொடுங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது அது வந்து நேரடியாக அவங்களுடைய உடலுக்கு போகும். ஸோ அதாவது பழங்காலத்தில் இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட தேங்காய் பால் தான் கொடுப்பாங்களாம். தேங்காய் பால் கொடுத்தா வாழ்நாட்கள் வந்து நீட்டிப்பு செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் நீங்களும் தேங்காய் பால் வந்து சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் தேங்காய் பால் வந்து கொடுங்க. காலையில் எழுந்தோடனே சாப்பிட்லாம். காலையில் எழுந்தோடனே தேங்காய் துருவி அதோடு அரைச்சி பால் எடுத்து நாட்டு சக்கரை சேர்த்தோ இல்லை கருப்பட்டி சேர்த்தோ தேன் சேர்த்தோ குழந்தைங்களுக்கு கொடுத்து தான் பாருங்களேன், அவங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் அதுக்கப்புறமா வந்து நோட் பண்ணுவீங்க. வயதின் காரணமாக தசை நரம்புகளுக்கு போதிய சத்து வந்து கிடைக்காது. அப்போது ஒரு சிலருக்கு உடலில் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய தசைகள், நரம்புகள் இதெல்லாமே இறுக்கமானதாக ஏற்பட்டுடும். அந்த இறுக்கம் ஏற்பட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ நீங்கள் வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 முறையாவது இந்த பாலை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா தசை நரம்புகளில் இருக்கக்கூடிய அந்த இறுக்கத்தன்மையெல்லாம் தளர்ந்து உடலுக்கு தேவையான எல்லா பலமுமே வந்து கிடச்சிடும். ஸோ பெரும்பான்மையானோர் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் அதிகமாக வந்து சாப்பிட்டா உடல் எடை வந்து அதிகமாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயந்தாங்க. ஏன்னா உண்மை என்னென்னா விலங்குகள்லேருந்து பெறப்படக்கூடிய பாலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு உடல் எடையை கூடக்கூடிய தன்மை கொழுப்புகளை விட ஆரோக்கியமான சத்துக்கள் பார்த்திங்கன்னா தேங்காய் பாலில் தான் இருக்குது. ஸோ தேங்காய் பாலை நீங்கள் அப்பப்போ சாப்பிடும் பொழுது உடல் எடை கட்டுக்கோப்போடு இருக்கும். அனைவருக்குமே உடலில் இரும்பு சத்து அப்படின்றது சரியான அளவில் இருக்க வேண்டிய ஒரு சத்து. அவசியமாக எல்லாருக்கும் இருக்க வேண்டியது. இரும்பு சத்து குறைபாடுகளால் உடலில் வலிமை குறைஞ்சி போகிறது, இரத்த சோகை ஏற்படுறது, வளரக்கூடிய இளம் பருவத்தினருக்கு, நடுத்தர வயது இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த தேங்காய் பாலை கொடுங்க. ஏன்னா உங்களுக்கெல்லாம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்கு தினம் ஒரு கப்பு வந்து நீங்கள் தேங்காய் பாலை குடிச்சிங்க அப்படின்னாலே போதும். அதாவது இது செய்கிறதுனால 4% அதிகமான இரும்பு சத்து ஒரு நாளைக்கு வந்து கிடச்சிடும். எலும்பு வலிமையாக இருக்கணும் அப்படின்னா கால்சியம் எவ்வளோ அவசியமோ அந்த கால்சியம் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடியது அப்படின்னா அது வந்து தேங்காய் பால் தாங்க. எலும்புடைய ஆரோக்கியத்துக்கு தேவையானதாக இருக்குது. மாட்டுப்பால்லாம் வாங்கி குடிக்கிறதுக்கு முடியாதவங்க எல்லாருமே, பிடிக்காதவங்க எல்லாருமே அதுக்கு மாற்றாக நீங்கள் தேங்காய் பாலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா எலும்புகளுடைய தேய்மானத்தையும் வந்து தடுத்து கொடுக்கும். தேங்காய் பால் அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடலில் பாஸ்பரஸ் சத்து அதிகமாக வந்து சேரும். ஸோ எலும்புருக்கி நோய் ஏற்படாமல் கூட வந்து தடுக்கும். அதே போல் இளமையாக இருக்கணும் அப்படின்னா தேங்காய் பால் தாங்க நீங்கள் அதிகமாக குடிக்கணும். தேங்காய் பால் குடிக்கக்கூடியவங்களுக்கு வயதாகக்கூடியதால் ஏற்படக்கூடிய சருமத்தில் வராத சுருக்கம் இதெல்லாம் வந்து ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் தோலும் பார்த்திங்கன்னா பளபளப்பாக வந்து இருக்கும். ஸோ இதனால் தோலோட நிறத்தை வந்து கூட்டி இளமை தோற்றத்தை வந்து கொடுக்கும். கேரளா மக்கள் பார்த்திங்கன்னா பலரும் சரும பொலிவோடு இருக்கிறதுக்கு காரணமே அவங்க செய்யக்கூடிய இந்த தேங்காய் தாங்க. தினமுமே வந்து
தேங்காய் பால்னா தேங்காயோடு தொடர்புடைய உணவுகளை வந்து அதிகமாக அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ நீங்களும் அது மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கீழ்வாதம் இருக்கக்கூடியவங்க, கீழ்வாதம் அப்படிங்கிறது உடலில் ரத்தத்தில் யூரிக் அமிலத்தினுடைய அதீத சேர்மானத்தால் உடலில் இருக்கக்கூடிய மூட்டு பகுதிகளில் கடுமையான வலி, வீக்கம் இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இதுதான் அது கீழ்வாதம் அப்படின்ற ஒரு நோய். இதே செலினியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருளால் இந்த கீழ்வாத பிரச்சனையை போக்கக்கூடிய சக்தி வந்து இருக்குது. செலினியம் எங்கன்னா தேங்காய் பாலில் அதிகமாக இருக்குங்க. ஸோ தினமும் நீங்கள் தேங்காய் பாலை வந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கீழ்வாத பிரச்சனைகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. உடம்பை வந்து சுத்திகரிக்கக்கூடிய ஒரு சுத்திகரிப்பானா வந்து இந்த தேங்காய் பால் தான் வந்து செயல்படுதுன்னு சொல்லணும். ஸோ நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த தேங்காய் பாலை நீங்களும் விரும்பி சாப்பிடுங்க. இந்த பதிவில் பார்த்த ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.